வணக்கம். இன்றைய டாபிக் முத்தலிஃபில் நம்ம விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், ரஜினி அவர்கள் கொடுத்த நெத்தியடி பதில், இது என்னங்க கொடுமை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியிலே ஒரு கேவலத்தை சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. அதை தாண்டி அதிமுகவுடைய ஆர்ப்பாட்டம், திமுகவுடைய மாவட்ட செயலர் மீட்டிங்கில் பலருக்கு வார்னிங், ஈரான் அமெரிக்கா விஷயத்தில் ஒரு சில மாற்றங்கள் வெகு விரைவில் நடக்க இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அது என்னங்க ஹைப் பட்டன் எந்தெல்லாம் காமிக்க மாட்டேங்குது? ஏன்னா உங்கள் இதில் தான் அதிகமாக இருக்குண்ணே. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1,40,000 ஹைப் பட்டன் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? நேற்று நம்ம அந்த 7 மணிக்கு நம்ம போடுற வீடியோஸ்லேயே அதிகமான ஹைப் பட்டன் வந்தது மைக்கமுக்கு தான். அப்படியா? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி. ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு இந்த விஷயம். பலரும் ஹைப்பு காணுன்றாங்க. நானும் போய் தேடி பார்க்குறேன், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது கமெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம்லண்ணே. கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கமெண்ட்ஸ் வரும். அடுத்து லைட் அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா அதில் ஹைப் பட்டன் வரும். அந்த பட்டனோட இது நமக்கு ஒரு செர்டன் பாயிண்ட்ஸ் மேலே போனால் யூடியூப் டேக் த வீடியோ அவங்களே எனக்கு நிதி கொடுக்குறாங்க. சில பேர் நிதி கேட்கறதுக்குன்னு இது நடத்துறானுங்க. துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு ஆமாம் நிதி கொடுக்கணுன்னு ஒரு இதெல்லாம் போட்டு நடத்தின்னு இருக்காங்க. நம்மளாம் அதெல்லாம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த வாசருடைய அன்பு பாருங்க, எனக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. பல பேர் நன்றி சொல்ல முடியல, தப்பா நினைச்சிக்காதீங்க. நான் இது மூலியமா நன்றி சொல்றேன். இதுல ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, 2 பேரோட வாசகர்களும் ஒரே வாசகர்களா இருக்கிறது. ஒரே நேரத்துல தான் போடுறோம் வீடியோவும். ஆமா, ஆனா 2 பேருக்குமே அந்த ஆதரவு இருக்கு. அதுவே நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டு பேசுறேன். இன்னொன்னு உங்களுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன், அதனால கொஞ்சம் அப்டேட்டும் வந்துருது. ஆமா ஆமா, அதனால கொஞ்சம் கூடுதலா பேசுறேன். பெரும்பாலும் நான் ஒரு நாளைக்கு 5-6 பேசுறேன். 5-6 ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, கொஞ்சம் மாறும். உதாரணங்கள் எல்லாமே ஏதோ நம்ம கிடைச்ச வரன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளோ பேசுறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு திமுககாரர் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு இன்னொருத்தர் பேர் சொல்லி அவரோட இவர் தான் அதிகமாக பேசுறாரு அப்படின்னு. சரி, எனக்கு என்னன்னா, புதுசாக வரவர்கள் இளைஞர்கள் நம்பிக்கையோட வராங்க. மற்றவங்க பந்தா பண்ணுவாங்க, நம்ம ஏன் பந்தா பண்ணணும்? போட்டோம். நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தனியாக உங்களது மட்டும் பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா போவோம், பிச்சுக்கிட்டு போகுன்றாங்க. அது வேணாங்க, கருத்து போட்டோம். ஆமா, நமக்கு இது தேவையில்லை. நல்லது என்னைக்குமே வாசகர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு கூடுதலாக உலக செய்திகள், பல விஷயங்கள் பேசுகிறோம். உங்களுடைய இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்குது பலரோட. புரியுது. எனக்கு அந்த 1 மணி ரொம்ப இதுவாக இருக்கும். இதுல இருந்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு கூடுதலாக நான் கொஞ்சம் தேடுவேன். அப்போ தேடும் பொழுது என்னுடைய இது பேசும்போது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக. ஈரான் பற்றி நம்ம மட்டும்தான் சரியாக பேசுகிறோம். ஈரானுக்கு ஆதரவும் இல்லை, கல்ஃபு இவருக்கு நமக்கு ஆதரவும் கிடையாது. அதனால் என்ன இருக்குதோ அதை பதிவு பண்ணுறோம். ஏன்னா நம்ம தொழிலாளிங்க தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மவர்கள் தான் துபாயில் மற்ற அந்த வளைகுடா நாடுகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பலருக்கும் இருக்குது. நம்ம பேசுகிற விஷயங்களை துபாயில் உள்ள நம்முடைய வாசகர்கள் அங்கீகரிக்கிறாங்க. கரெக்டுங்க, வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. சரியான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இன்னொரு விஷயம், துபாயில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக பல விஷயங்கள் துபாயிலேருந்து வரது இல்லை. ஆமாம், அது வாசகர்கள் கமெண்ட்ஸில் போட்டால் கூட நம்ம அதை பேசலாம். இல்லாட்டி ஃபோனில் பேசினா கூட நம்ம தகவல் கொடுத்தா கூட பேசலாம். ஆனால் அதெல்லாம் கூட கண்காணிப்பாங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்குமே நெருடலாக இருக்கும். அதனால நம்மளுமே அதை பேச மாட்டோம் அவங்கள்ட்டயே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம கண்டிப்பாக நம்ம நேரில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, சாதாரணமாக நாங்கள் ஆரம்பித்த காலகட்டங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒருத்தங்களை ரீச் பண்ணுறதுங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக, இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் தான் கொடுப்போம், சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கா உங்கள்கிட்ட அப்படிங்காம, இப்போ வாட்ச் ஹவர்ஸ்லாம் தேவையில்லையா யாரும் அப்படிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் டைம் கொடுக்குறது பலருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு 71 சப்ஸ்கிரிப்ஷன், வெறும் 71 பேர் இருக்கிற ஒருத்தர் வந்தார். நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அவர் வாழ்க்கையிலேயே 15,000க்கு மேலே நான் பேசுறதெல்லாம் 15,000 20,000 போய்கிட்டு இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஆமாம், எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, இது வேற அது வேற. 6 லட்சம் 8 லட்சம் வச்சுக்கிறவங்க கூட 10,000 300 500 வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நல்லதை வாசகர்கள் எங்கே இருந்தாலும் தேடுறாங்க. அவங்களுக்கு அது ரீச் ஆகுது, பார்க்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தரை தனிப்பட்ட அவதூறு பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம விஜய்லாம் பேசுகிறோம். ஆமாம், நம்ம அவதூறு எதுலையுமே கிடையாது, அவருடைய அரசியலை தான் பேசுகிறோம், யாரை பேசினாலும். அதனால் அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது ஏன்னா நான் உங்கள்கிட்ட நானே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதுனால தான் நமக்கு வசதியாக போச்சு. நான் வந்தோன்னே அதை மறந்துட்டேன். நேற்று போட்ட எல்லா வீடியோக்களையும் நம்ம தவிர மற்றவங்க போட்டிருக்க வீடியோஸ்லையும் எல்லா வீடியோஸ்லையும் நான் தேடி பார்த்ததில்ல.
அந்த பட்டனுக்கு அந்த ஹைப் பட்டனுக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரிவிலேஜ் வந்து மைக்கமுக்கு வந்து 100% கிடைச்சிருக்கு. அது வந்து இட்ஸ் 100% ப்ரிவிலேஜ். அது மாற்றுக்கிறதே கிடையாது. கவனிக்கவே இல்லை இந்த நல்ல விஷயத்த. ஆமா. அது நம்ம ஏன்னா கமெண்ட்ஸுமே நமக்கு 2 பேருக்கும் ஒரே கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. அதனால தான் சரி நான் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அதாவது இந்த ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். நமக்கு வந்து நடிப்பில் அவர் சாப்பிட்டு இல்லைங்க, அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா யாரும் மாற்ற முடியாது அந்த முடிவை. பொதுவாக எல்லா விஷயம் கடந்து போகக்கூடிய கேரக்டர் தான். நடிப்பில் அவருக்கு பிடிக்காதவங்க கூட அவரோட ஆன்மீகத்தை பிடிப்பாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பிடிக்கும், எல்லாமே கடந்து போவாங்க. பொதுவாக எல்லாத்தையும் கடந்து போயிடுவார். எந்த விமர்சனத்தையும் காது கொடுத்து வாங்க மாட்டார். அப்பேற்பட்ட மனிதனை இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒருத்தர் சீண்டி விட்ட விஷயம், அதை தாண்டி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாம் வந்து சமூக ரீதியாக அவங்க ரசிகர்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தோடனே அழகா அவருடைய அந்த ரஜினினா யார் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். எப்படி பார்க்குறீங்க இந்த அட்டாக்? முதல் நன்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதில் விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆரம்பகால ரசிகன் நான். இப்போ ரசிகன் தான், பழைய காதலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய அரசியல் நான் ஏற்றுக்கிட்டதே இல்லை. அதனால நான் பல நண்பர்கள் என்ன விட்டு வேலைக்கெல்லாம் போனாங்க. ஏன்னா இதே விமர்சனம் தான், விஜய் மேலே வச்ச அதே விமர்சனம் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க அவர் அரசியலுக்கு. இன்னொன்று, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறதுல அவர் குணம் தெரியும், எப்படிப்பட்ட டைப்புன்னு. கோவப்படுவார், தப்புனா உடனே மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டார். அந்த குணம் அவர்கிட்ட உண்டு. அவருக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் அவரை பண்ண வைக்க முடியாது. சின்ன பசங்க கூட மரியாதை கொடுக்குற டைப்பு. நெல்சன் சொன்னார்ல, ஆமாம், நான் வந்தா எஞ்சி நிற்பார், இப்படி போனால் எஞ்சி நிற்பார். நான் பார்த்து அதனாலேயே அவரை நான் சுற்றிக்கிட்டு அவர் கண்ணில் படாத அளவுக்கு போவேன். டைரக்டர்களுடைய நடிகர் அவர். அதே நேரம் அதிக நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர். அவர் ஒவ்வொரு தடவையும் கமல்ஹாசனை பற்றி அவர் பேச பார்த்தீங்கன்னா, அவர் தான் நடிகர், நான்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, இப்படி தான் பேசுவார். அந்த ஒரு எளிமை, தன்னை தாழ்த்தி கொள்வதுன்றது வந்து அவர் பழசை எதையுமே மறைச்சது கிடையாது. அந்த ஜீ தமிழ் அவர் பேசுவார்ண்ணே, அந்த இது பார்த்து அர்ச்சனா எடுப்பாங்க. கமல் தான் அதை பார்க்க புல்லு. அது அந்த TMW7 அதான் கமல்ஹாசன் வச்சிருந்தார், வெள்ளை கலர் பிரிமியர் பத்மினி. அப்போது ஒருத்தர் ஷூட்டிங் முடிச்சப்போ அந்த டைரக்டர் சொல்லியிருப்பார், அப்படி தானே போகிறீங்க கமல், சாரை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன்னு. பக்கத்தில் கமல் உட்காரப்போ எனக்கு அதை தான் சொல்லுவார், எனக்கு புல்லரிச்சு போச்சு, எவ்வளோ பெரிய நடிகர் பக்கத்தில் உட்காடுறோன்னு. அந்த மரியாதை எப்பவுமே அவருக்கு அது இப்பவும் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் வந்தாலும் அவர் ஆக முடியுமா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கோச்சிக்கிட்டு பெங்களூர் போனப்போ சமாதானப்படுத்தின ஒரே ஆளு கமல். அது மட்டும் இல்லை, அந்த முள்ளு மலரத்தில் அந்த பாட்டு செந்தாளம்பூவில் அந்த டைரக்டர் மகேந்திரன். அப்போ ரஜினி அந்த மேனரிசம் ஸ்டைல்லாம் கொண்டு வந்தது மகேந்திரன் தான். இன்னொன்று சத்ருவன் சின்ஹா, இயல்பா ரஜினியுடைய ஸ்டைலு. அந்த மகேந்திரன் எடுத்த படத்தை வேணு செட்டியார்னு அவர் தான் தயாரிப்பாளர். இந்த படத்தையே நாசம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னோடனே அப்போ கமல் தலையிட்டு அந்த பாடலுக்கு கமல் செலவு பண்ணியிருப்பாப்புல, செந்தாளம்பூவில். உண்மையிலேயே கமலை பாராட்டணும், ஏன்னா அந்த அற்புதமான பாடல் கிடைச்சது நம்மளுக்கு. அந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு நட்பு உண்டு. இன்னொன்று, ரஜினிகாந்த்கிட்ட ஒரு நல்ல விஷயம், அந்த அவரை திட்டினதையோ மற்ற விஷயத்தையும் மனசில் வச்சுக்க மாட்டார். மனோரமா அவரை வந்து மனநலம் பாதித்தர லெவலுக்கு பேசினாங்க 96ல். ஏன்னா அப்போ எல்லாம் அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு. அது முடிஞ்சோன்னா அண்ணாமலையில் சான்ஸ் கொடுத்தார். அருணாச்சலத்தில் சான்ஸ். ஆமாம், அண்ணாமலை 93ல் வந்து சான்ஸ் கொடுத்தோடனே மனோரமா ரொம்ப நெகிழ்ந்து போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தம்பி, நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி மனசில் பட்டதை நேராக சொல்லக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட இது. இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா அவர் அவதூறாக பேசலை, ஆனால் வரலாற்றை தப்பாக சொல்லிட்டார் ஆதவ அர்ஜுனா. எல்லாரும் ஆதவ அர்ஜுனா மேலே பாய்ஞ்சு பிடுங்குறாங்க. ஆனால் விமர்சனம் ஆதவ அர்ஜுனா மேலே என்னன்னா, நீங்கள் ஒரு கட்சியுடைய தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர், உங்களுடைய ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, அப்போ நீங்கள் இடமறிந்து சபை அறிந்து பேசணுன்றதான் நம்மளுடைய விமர்சனம். இப்போ ஆதவ அர்ஜுனா வரலாறு பேசணுன்னா கூட ஓரளவுக்கு சிமிலராக நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரே அடியாக மறுத்து பேச முடியாது. அதுதான் அவர் மேலே நான் வைக்கிற விமர்சனம். 72ல் எம்ஜிஆர் வந்தார், ஒன்றுமே இல்லை, வந்துட்டாருன்னாரு. அதெல்லாம் நான் தான் முதல்ல மறுத்தேன். 67ல் அண்ணா கட்சி ஆரம்பித்த உடனே வந்துட்டாருன்னு முதல்ல பேசினார். இல்லைங்க, 49 ஆரம்பிச்சு. அப்போ வரலாறை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பதிவு செய்யுங்க. அது உழைப்பில்லாத வரலாறு எடுத்துக்கிறாங்க, அந்த வெற்றியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணி தப்பான விஷயத்தை கொடுக்கும்போது அப்போ நம்மலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் ரஜினி திமுகவுடைய மிரட்டல் காரணமாக கிடையவே கிடையாது. கோபம் இருந்துச்சு ஸ்டாலினுக்கு. நீங்கள் ரஜினி வந்து கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அப்போ இருக்கா, போன உடனே ஸ்டாலின் பேட்டி கொடுப்பாரு. நேற்று வந்தவங்களாம் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாங்க, முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோ கோபம் ஸ்டாலினுக்கு. ஆனால் அந்த இதில் இவருக்கு நெருக்கடியெல்லாம் கொடுக்கல.
அவருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சது. அவரு அவரு விஜய் மாதிரி தான் அவரும் தப்பு பண்ணார். விஜய் இப்போ எப்படி புஷி ஆனந்த போட்டாரோ, அது மாதிரி அவருக்கு லைக்கால இருந்த நிர்வாகி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஒரு பட நிறுவனத்துக்கு நிர்வாகியா ஒருத்தன் செயல்படுறான்னா, நல்லா செயல்படுறான்னா, அது வேற. வேற. ஒரு அரசியல் இயக்கத்துக்கு அவன் கொண்டு வந்து வைக்க முடியுமா? அது வேற. நீங்க ராஜமகாலிங்கத்த கூட்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்குனாரு. அவருக்கு ஆமா. அர்ஜுனமூர்த்திக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்தான். மூர்த்தி, ஆமா. அவங்கலாம் வந்து ஒரு கட்டத்துல பேட்ட ஷூட்டிங்ல இருக்காருன்னு நெனைக்கிறேன். இந்த கல்லா கட்டுற வேலைலாம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மூடுன்ட்டாரு அங்க இருந்த. ராஜ்மகாலும் என் கண்ல படக்கூடாதுன்ட்டாரு. இது எனக்கு தகவல் நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தகவல் வந்து நானு பிரேக்கிங் நான் பண்றேன். என் மேல ரியாஸ விட்டு, எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற சினிமா ரிப்போர்ட்டர்கள் எல்லாரும் சேர்ந்து மெயில்லாம் போட வச்சு, இவரு எப்பவுமே ரஜினிக்கு எதிரானவர். அட பாவிங்களா! நான் ரஜினி ரசிகன்டா. அவருடைய அரசியலுக்கு தான்டா எதிரானவன். இவர் ரஜினிக்கு எதிரானவர்னு என்னுடைய Facebook பதிவு. நான் கிண்டல் பண்ணி போட்டிருப்பேன்ல. ஆமாமா. அதெல்லாம் தூக்கி நான் சட்டையர் தான் பண்ணேன். அவர எந்த காலத்துலயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போட்டு ஏன்னா இவங்களெல்லாம் விட இவனுங்க பொறக்கறதுக்கு முன்னாடியே நான் ரஜினி ரசிகர். யாரு? அந்த சினிமா ரிப்போர்ட்டர்கள் எல்லாருமே. ரியாஸ் ரஜினிகிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நான் ரஜினி ரசிகர். அப்பழுக்கற்ற ரசிகர்கள் நாங்கலாம். தாய் மீது சத்தியம், நான் போட்ட சவால், இது நான் வாழ வைப்பேன்ல சிவாஜி கணேசன் தான் ஹீரோ. ஆமா. ஆனா ரஜினிக்காக நாங்க போய் பார்த்தோம். அந்த ஒரு இது. இந்த மாதிரிலாம் நாங்க ரஜினி அந்த காலத்திலேயே. ஸோ இது வந்து என்ன வச்சு எனக்கு சம்மன் இது குடுத்தாங்க. மெமோ. ஏன்னா, அடுத்து என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்ட்ட தகவல் இருக்குது. சரி இது நடந்து வச்சுங்களேன். அந்த மாரி ரஜினி தூக்கி இது பண்ணாரு. தூக்கி போட்டாரு. அன்னைக்கே தூக்கி போட்டாரு. அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறாரு. இந்த மாரி இருந்து அப்பழுக்கற்ற அந்த ரசிகர்கள நம்ம வந்து கடனாளி ஆக்கணுமா? அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு? கொரோனா உச்சத்துல போகுது. இது ஹைதராபாத் ஷூட்டிங் போறாரு. அண்ணாத்த ஷூட்டிங். அங்க அவருக்கு சாப்பிட்டதுல ஒவ்வாமை ஏதோ வந்துருது. அவருக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன். ரஜினி கிட்ட ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இருக்குங்க. அவருக்கு இப்பதான் இந்த வயசுல 75 வயசுல தான் லைட்டா தொப்பை போட்டிருக்கு. பாத்தீங்களா? இயற்கையாகவே அவர் யோகா அந்த மாதிரி விஷயம்னால அவருக்கு ஒரு இயற்கையாகவே அவருக்கு ஒரு இது உண்டு. இன்னொன்னு டக்குன்னு ரிலீஃப் ஆயிடுவாரு. பேரலிஸ் வந்துச்சு தெரியுமா? ஆமா. யாருக்குமே தெரியும். ஃபேஸ் பேரலிஸ் வந்துச்சு அவருக்கு. நீங்க ரொம்ப க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். லைட்டா தெரியும். ஆனா ஃபேஸ் உடனே ரிலீஸ் ஆயிட்டாரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சாதாரண ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இயற்கையா ஒரு சித்தர்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு அவருக்கு. உண்மைதானே அது. நீங்க நம்பிக்கை இல்லாம இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை சொல்லல. உண்மை அது. சித்தர் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்க கிடையாதுங்க. இல்ல அது வந்து இவர் பேஸ் பண்ணி இருக்கிறது அந்த பேஸ் பண்ணி. அவர் ஆன்மீகம் இது. ஆனா அவர் கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கை வாழ்றவர். நீங்க அதனாலதான் அவரால் இமயமலையில போய் சாதாரணமா போக முடியுது. அந்த குகைக்குள்ளனே பாபா குகை. நான் சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க. கூட போன நண்பர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அவர் எனக்கு நண்பர். இன்னைக்கு நாங்க பேச போறோம். அவர் வந்து அந்த குகைக்குள்ள போக முடியாது. ஏன்னா அவ்வளோ குளிர். ரெண்டாவது அது உள்ள போறதுக்கு பயம். எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஏன்னா பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு இடம். சாதாரணமாக கால் வைக்க முடியாது. அதுக்குள்ள போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க வெளியில கூட தெரியாது அந்த அளவுக்கு இது. இவரு உள்ள போய் தியானம் பண்ண போயிட்டாரு. 4 மணி நேரம் ஆச்சாம். வெளியே ஆளே வரல. இவங்களுக்கெல்லாம் பயம். உள்ள போய் பார்க்கறதுக்கும் பயம். என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது போய் சேர்ந்துட்டாரா அப்படி இப்படின்னு. அப்புறமா வெளில வராராம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுல்ல. நல்ல இதுனாராம். என்னது தலைவரே 10 நிமிஷமா? 4 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே இருந்தீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிஷ்டையில் உக்காந்தாருன்னா அந்த ஒரு இது அந்த இது வந்து தவம்ன்றது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். யோகாசனம் அதெல்லாம் பண்ணால். இங்கே கூட அந்த இதில் பார்த்துருக்காரு நம்ம நண்பர்லாம். நம்ம ராகவேந்திர மண்டபத்தில் வந்து அந்த இது யாக குண்டம்லாம் உக்காந்தாருன்னா அப்படியே அந்த இது இருக்கும். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த அந்த முத்திரை அதை வந்து நிம்மதிக்காக வைக்கக்கூடிய சிம்பிள். அவருக்கு உண்மையிலேயே பல விஷயங்கள் நிம்மதி. சில விஷயங்கள்ல கிடையாது. அதெல்லாம் பேச முடியாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பேச வேணாம். அப்போ இந்த மாதிரி இது உள்ள மனிதர் அவரையே கோவப்படுத்திட்டாங்க. அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொரோனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னொன்று பிஜேபி சைடில் நெருக்கடி இப்படியே போனால் நம்ம ரசிகர்கள் மாட்டிக்குவாங்க. இன்னொன்று நம்ம ஒரு தப்பான விஷயத்துக்கு போயிடுவோமோ. ஆன்மீக அரசியல்னு வேறு வாய் விட்டார். பெரும்பாலானோர் இவருக்கு எதிராக போகிற நிலைமை வந்துச்சு. இவர் வந்து ஒரு சார் இருக்கு இல்லையோன்னு. ரஜினி ஒரு வியாபாரி. ஆமாம், பக்கா வியாபாரி, மறுக்க முடியாது. அதே மாதிரி ரஜினிகிட்ட ஒரு நல்ல குணம், நடித்து முடிச்சு தான் சம்பளம் வாங்குவார். ஓ அப்படியா? அது தெரியல. இப்போ இவரெலாம் மாறன்லாம் போய் சன் பிக்சர்ஸ் தானே ஏன் பிடிச்சி போச்சு, எதுவும் வேணாம் முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு. முடித்த பிறகு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டே ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது தொடர்ச்சியாக எல்லாருக்குமே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. 2-3 இடம் தான் மிஸ் ஆச்சு அவர். இல்லைண்ணே, அதோட ஒரு அற்புதமான கேரக்டர் என்னென்னா,
அந்த யங் டைரக்டர்ஸ் பற்றி அவர் புகழ்ந்து அவரை வர வச்சு பார்க்கறது, தன்னுடைய வளர்ச்சி எவ்வளோ பெரிய ஆள், அவங்க எவ்வளோ பெரியங்கிறதெல்லாம் பார்க்காம தன்னை ஒரு ரசிகனா அந்த படத்தை எப்படி ரசிச்சேங்கிற சொல்கிற விதம். அந்த அந்த துறையில் இருந்தால் அந்த இது வந்துடும். இன்னொன்று நான் சொன்னல வியாபாரின்னு, அவர் வந்து அந்த அந்த ஜூடா அந்த அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அந்த பையன் தாதா நினைக்கிறேன். டாடாக்கு முன்னாடி, டாடாலாம் வேற, இது லவ் டுடே படத்தினுடைய டைரக்டர் அவன் தானே, இது ஹீரோ அவன் தான். அவனை கூப்பிட்டு பாராட்டினார் ஹெச் வினோத். பாராட்டுறது ஆளே கிடையாது. பார்க்கிங் டைரக்டர்லாம் அதில் ஒரு ஆள் வந்து நம்ம முதல்வர்னு, யாரு நம்ம முதல்வர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார்ல, பிரதீப் ரங்கநாதன் கொடுத்து ஃபோன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு போனாங்கல்ல. அப்படியா? அது வந்து தலைவரை இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, விஜய் அடிக்கணும், அது அது வேற கதை, வியாபாரம். இவர் கூப்பிட்டு பாராட்டுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து, அதனால் அவர் வந்து திமுகவுடைய அழுத்தத்தில் போகல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன், வருஷத்துக்கு 2 படம்ன்ற மாதிரி ஏதோ கமிட் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான் போய்கிட்டு இருக்குது சன் பிக்சர்ஸில். அவர் வெறுமனே சன் பிக்சர்ஸ் தான் நடிக்கிறார், லைக்கா நடித்தார் சன் பிக்சர்ஸ். அதனால் வருஷத்துக்கு 2 படம் போகுது, அவங்களுக்கு லாபம், இவருக்கும் லாபம், நல்லா போய்கிட்டு இருக்குது. மற்றபடி அவருடைய விலகலுக்கெல்லாம் காரணம் உடல்நிலை, ரசிகர்கள் பிரச்சனை, அன்றைக்கி கால சூழ்நிலை, கடுமையான கொரோனா. அவர் வெளியில் வந்து பிரச்சனை, அவர் கிட்னி இதுங்க. நீங்கள் கொரோனா அட்டாக் ஆச்சுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவர் பாருங்க அற்புதமான கலைஞர். அந்த கொரோனால எனக்கு கொரோனால நான் அந்த காலகட்டத்தில் கண்ணீர் விட்ட இதில் வந்து 2 சம்பவம். ஒன்று, நான் வளர்த்த பூனை ஒன்று இறந்து போச்சு, இன்னொன்று எஸ்பிபி. அப்போ என்ன, நமக்கு வேறு டைமே இருக்காது அவர் பாட்டை பார்த்துக்கிட்டு. அந்த டைமில் தான் அவர் வந்து அந்த ஜிகேன்னு ஒரு இது இருக்கும், அவர் பையன் ஏற்பாட்டில் அந்த இதெல்லாம் பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தார். அதில் அந்த அகரம் இப்போ சகரம் அந்த படம் இருக்குல்ல, அந்த பாட்டு அதெல்லாம் பார்த்தும் போது நமக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டேன் நான். அந்த இதுக்கு யாருக்குமே நம்ம அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. அப்போ தான் கரெக்டாக அவருடைய பூத உடல் திருவள்ளூர் போகுது. நாங்களும் ஒரு ரசிகர் வந்து அங்கே உருக்கமாக அழுதுட்டு ஒரு பாட்டு பாடினார். அந்த மாதிரி அவர் நம்ம இழந்தோம். விவேக், வசந்தகுமார், அற்புதமான பலருடைய இழப்பு நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புலாம் நடக்குது. அதனால் அந்த ஒரு இது அவருக்கு இருக்கும்ல, அவருடைய உயிரும் பாதுகாக்கப்படும். அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்ட் என்ன கேட்டால். இல்லை, ரஜினி கடந்து போகக்கூடிய ரஜினி ஏன் ஆதவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்? அது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இது பார்த்துருப்பாரு, எல்லா தலைவர்களும் அதை இது பொருளை பேசப்படும் பொருளை ஆஃப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரா இவர்? இனிமேல் நம்ம சொல்லிட்டு ஆஃப் ஆயிரும் நினச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? தெரியல, அது தெரியல. திமுக வந்து இவர் அழுத்தம் கொடுத்துன்றப்ப அவர் திமுகவோட நட்புல இருக்கார். ஒரு தடவை அப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டுறத இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி திசை திருப்பி அந்த இவர் துரைமுருகன் தேவையில்லாமல் பேசி அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. சர்ச்சைகள்லேருந்து விலகி நிற்கிறவர் அவர். அதை கொண்டு போய் இவர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க, உஷாரா அவர் இவர்கிட்ட அதெல்லாம் முடியாது. நீங்கள் பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து வருவார், ஆமாம் அப்படி இப்படி கேட்பாங்க, படம் எப்படி போகுது, நல்லா போகுதுங்க, இது இது நல்லா இருக்குங்க, அதோட சார் நீங்கள் உதயநிதி இதுன்னு வேணாம் போயிடுவார். ஒரே ஒரு பேருக்கு கோவப்பட்டார். இன்னொன்று, ஒரு 7 பேர் என்ன இறந்ததுக்கு மை காட் அப்படின்னு. ஓ மை காட். ஏன்னா உண்மை திருவண்ணாமலையில் நடந்தது, அவருக்கு அது தெரியல. அதான் உண்மையில அதை வந்து ஒரு மாதிரி மாற்றினாங்க. ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏங்க கலைஞன் சினிமாவில் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவரோட வயது ரொம்ப முக்கியமாக. அப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதனால் அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. என்ன கேட்டிங்க, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். அதாவது ஒரு கட்சி நம்ம பார்த்துருக்கோம், அரசியலில் வந்து நம்ம தனித்து போட்டிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து போட்டிங்கிற மாதிரி, தனித்து விடப்பட்ட போட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறது இப்போ தாவேக்கா. எல்லார்ட்டையும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலையா அப்படின்னு சொல்லணும், ஆனால் எல்லார்ட்டையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த கட்சி தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிடி நிர்மல்குமார் இது பார்த்தீங்களா, எல்லாமே வதந்தியா, எல்லாமே வதந்தி. அப்போ பிரவீன் காந்தி வந்து பேசுனதெல்லாம் வதந்தி தானே? அந்த கார் வாங்க தேவை, BMW கார் EV வாங்கலாமா, ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீயா, ரேஞ்ச் எவ்வளோ கூட கேட்க வந்திருக்காரு டெல்லியில. நீங்கள் வந்து சொல்லி மார்க்கெட்டிங் வந்திருக்காங்க. பரவாயில்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சி பார்த்துக்கோன்னா இன்னைக்கு என்னன்னா, திடீர்னு பார்த்தா உத்தேச வேட்பாளர் பட்டியல் பெரம்பூரில் விஜய், அவங்க மரியா வில்சன் வந்து RK நகர். ஒரு மாசம் முன்னாடி நம்ம பேசிட்டோங்க, இவங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னு தூக்கி போறேன்னா அதெல்லாம் விவாதமாக. டி நகர்ல புசி ஆனந்த், டி நகர்ல கிடையாது புசி ஆனந்த், இது இவங்களுக்கு தெரியாது போட்டிருக்காங்க. டி நகர்ல புசி ஆனந்த் நிக்கல முடிவு பண்ணாரு, நிக்கல. இவங்களுக்கு இன்னைக்கு தான் டி நகர்னு தெரியுது. இப்போ நம்ம நிக்கலன்னு சொல்றோமா பாருங்க தமாஸ். அதனால இது ஒரு பார்ட்னு வச்சிங்களேன். மரிய வில்சன் எங்க, RK நகர். இது துறைமுகம் துறைமுகதி போடலனும் இதை நான் வந்து எப்பவோ ட்வீட் பண்ணிட்டேங்க, ட்வீட்டே பண்ணிட்டேன். ஜெயஸ்ரீ பிரபாரன் வந்து 1000 வழக்கு இல்லை, அம்பத்தூர்
அவர் அதே மாதிரி அது நம்ம அது ஒரிஜினல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வில்லிவாக்கத்தில் போய் அவர் கடைக்காருங்கன்னா வில்லிவாக்கம் பெரம்பூர் தான் முடிவு பண்ணாரு. விஜய் பிடிங்கிட்டாரு கமலஹாசன் மாதிரி. கூட சொல்லிட்டாரு. ஆமா. ரைட்ண்ணா. எனக்கு என்ன வருதுனானே, திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விட உதயநிதி அவர்கள் வந்து ஒரு குறிக்கோளோட இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அடுத்து வருங்கால திமுக அவர் கையில் இருக்காரா? இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நான் அதெல்லாம் வாய்ப்புகள்னு ஒரு வார்த்தையே சொல்றேன். அப்படி இருக்கும்போது பெரம்பூர்ல விஜய் அவர்கள் ஒருவேளை நின்னால், இப்போவும் அதுதான், ஒருவேளை இவங்க அரசியலில் நிற்க போறாங்களான்னு கூட தெரியல, ஒரு தேர்தலில் நின்னாங்கன்னா திமுக எந்த மாதிரியான வேட்பாளர்கள் போட வாய்ப்பு இருக்கும்? இளைஞரணி சார்ந்து போட வாய்ப்பு இருக்குமா, அல்லது எப்படிப்பட்ட அவர் கலைத்துறையிலே இருக்கக்கூடிய வேட்பாளர் போட வாய்ப்பு இருக்குமா? அங்க வேட்பாளர் வந்து மாவட்ட செயலாளர், அவர் மேல ரொம்ப, அவர் பேருனா ஆர்டி சேகர். அவர் மேல கொஞ்சம் அதிருப்திலாம் இருக்குது. அதனால கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிட பார்ப்பாங்க. இல்லாட்டி திமுக சார்பு நின்னாலும் விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து காலி பண்ணுறோம் எல்லாருமே. விஜய்க்கு ஓட்டு விடும், விஜய் ஜெயிக்கலாம், கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். அதிமுகவில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வேட்பாளர், இப்போ அவர் தானா இல்லை என்ன பண்ணுறாங்க இல்லை கூட்டணி கொடுக்குறாங்க, கொஞ்சம் நெருக்கத்தில் தான் நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். விஜய் எளிதாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, விஜய் நின்னாருன்னா அவருக்கு எல்லாரும் போடுவாங்கல்ல. திமுக போடுறவங்க கூட அதிமுக போடுறவங்க கூட விஜய் நிற்கிறாருப்பா ஜெயிக்க வைக்கலான்ற மாதிரி. மற்ற யாருக்கும் அது நடக்காது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன நின்னாலும் திமுக அது தாவேகா ஒரே ஒரு இது ஜெயிக்கலாம், அது விஜய் மட்டும்தான். மற்றவங்களாம் போராடி ஜெயிக்கணும். யார் போராடி இது மாற்றுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. அப்படி பார்த்தா ஒரு 5 சீட்டுலேருந்து 10 சீட்டுக்குள்ளே தான். அதை தாண்டி இவர் வரவே முடியாது. ஏன்னா இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அவ்வளோதான். அதை சீட்டாகவே கன்வெர்ட் ஆகாது. ஒருவேளை ஆகுதுன்னா இந்த மாதிரி விஜய்க்கு அந்த இடத்துல மட்டும் அவர் 80,000 9,000 1 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னா அவர் ஜெயிப்பார். சில இடங்களில் அந்த மாதிரி பண்ண முடியும், ஒரு வேட்பாளரால் முடியும்னா அவர் ஜெயிப்பார். மற்றபடி எல்லா இடங்களுமே 20,000 40,000 வாக்குகள் வாங்குறதுன்றது பெரிய இது கிடையாது. நீங்கள் கேட்டீங்க தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. பாரதியார் தான் அருமையான வரிகளை சொல்லியிருக்காரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு. நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து ஒரு உறுதியான முடிவை அதிமுகவோட 2024 ஆரம்பத்திலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் 80 சீட்டுக்கு மேலே இது பண்ணி அதிமுகவோட கூட்டணி போயிருக்கலாம். பிஜேபியை என்டிஏ கூட்டணியாக அமைஞ்சிருக்காது. பிஜேபி தனித்து விடப்பட்டிருக்கும். உங்களுடைய கொள்கை லட்சியம் எல்லாம் தான் இருக்கும். ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் ஆதவ அர்ஜுனால வந்து எல்லாம் அந்த திமிர்தனம் பண்ணதுனால அந்த பிரசாந்துக்கு சொல்லக்கூட டிசம்பரில் தான் பேசுவோம் அப்படின்னா அவர் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாவது என்டிஏட்ட பேசியிருந்தீங்க. அப்போ ஒரு 60 சீட்டு மேலேனா மற்றவர்களை வர்றதை பற்றி எடப்பாடி கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஈவன் டிடிவி கூட உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அப்போது உங்களுக்கு கூடுதலாக அந்த தொகுதிகள் கிடைச்சிருக்கும். இவரும் கொஞ்சம் அன்புமணி ராமதாஸும் கொஞ்சம் குறைக்கிற இது ஏற்பாடு இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாரும் வந்து செட் ஆனோன்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுது? காங்கிரஸை நீங்கள் சோனியா காந்தி வரைக்கும் பேசியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் காங்கிரஸ். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையில் மக்கள் நல கூட்டணியும் உங்களோட வந்துடும். காங்கிரஸே வந்துச்சுன்னா மக்கள், அப்போ நீங்கள் 2வது பெரிய பலமான கூட்டணியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டது இவர்களுடைய அனுபவமின்மை ஃபஸ்ட்டு. 2வது விஜயுடைய சொந்த தனிப்பட்ட சுயநலம். எதற்கும் நான் போக மாட்டேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். சரி, நான் போகலன்னா அந்த இடத்துல தகுதியான ஆளை வைப்பேன்னா அதுவும் கிடையாது. இப்படி இருந்தால் நீங்கள் உலகத்தில் ட்ரம்ப் கூட கூட்டணி, ட்ரம்பே இறங்கி வந்தால் கூட அவர் வெறுத்து போயிடுவார். அட போடா, வேலைக்கு ஆக மாட்டான், ஒரு மிசைலை போடுறா அப்படின்னு போயிட்டு இருப்பார். இதுதான் நடக்கும் கண்டிப்பான. ஆனால் இதில் என்னென்னா நம்ம நீங்களும் பேசின ஒரு விஷயந்தான். நம்ம இதில் பேசும்போது மெயினான முதல்கட்ட தலைவர்கள்லேருந்து எல்லாருமே சிட்டியை குறி வச்சே இருக்கிற மாதிரி தெரியும். எதனால் இந்த சிட்டியை குறி வைக்கக்கூடிய காரணம்? அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க, சர்வே டீம். அந்த டீம் வந்து நகர்ப்புறங்களில் தான் இவர்களுக்கு வாக்கு இருக்குன்றது அவர்களுக்கு தெரியுது. அப்போ நகர்ப்புறங்களில் நின்னா சேஃப்டி அப்படின்ட்டு, அதில் குறிப்பாக சென்னை சிட்டியில் பசங்க நல்லா வேலை செஞ்சுருக்கானுங்க. தாவேக்கா இப்போ நீங்கள் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணில் ஒரு தம்பி வழக்கறிஞர், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்லையா, நின்னா டஃப் கொடுப்பாப்ல உதயநிதிக்கு. அப்போ அது வந்து அந்த இடத்துல ஆதிராஜாரம் நிற்க போகிறாரு. அது ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமையலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு இறக்குவாங்க. நீங்கள் திமுக நேற்று ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவழிகிற காசு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், சிரிச்சார் கேட்டவர். ஏவாவேலேருந்து குறிப்பிட்ட பல தொகுதிகளுக்கு அவர் சொன்ன அமௌண்ட்டு எனக்கு மயக்கம் போட்டு விழாத குறையாக போச்சு. அதனால் அந்த மாதிரி இடங்களில் தோல்வியை தவிர்க்கிறதுக்கு போராடுவாங்க. துறைமுகத்தில் ஒரு தம்பி தாவேக்கால நல்லா இது வச்சு, அதுக்கு பயந்தே சேகர் பாபு ஆர்கே நகர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புன்னு இங்கே
கொஞ்சம் ஃபேமஸான இது. இந்த மாதிரி பல இடங்கள்ல இவர்களுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அதனால தான் இவர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு நகர்ப்புறத்துல நின்னு இன்னொன்னு இங்கேருந்து இப்படியே வந்துட்டு இப்படியே போயிடலாம்ல. வேலை முடிஞ்சு போயிடும். இதுவே இவர்களுக்கு சத்ருவா மாறும். ஏன்னா இவன் எங்கேயும் வெளியே போக மாட்டான். வெளியே போக மாட்டான். ஆனா விஜய் ஏதோ முடிவு பண்ணியிருக்காருன்றாங்க. 2 ஹெலிகாப்டரு அம்மா ஸ்டைல்ல. அம்மா பாணியில் விஜய் விஜய் அப்படின்னு. பார்ப்போம். இனிமேலாவது புத்தி வந்தாலும் நம்ம வரவேற்க தான் செய்யணும். ரைட்ண்ணே. இந்த கரூர் விஷயத்தை தொட்ட உடனே கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு வந்து டெல்லியில் சிபிஐ முன்னாடி ஆஜராயிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, இந்த விஜய் போகும்போது இந்த மீடியாக்கள் பேசுறதுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா 3 முறை போயிட்டார், 2 முறை போயிட்டார், 3ஆம் முறையும் உட்காந்து பேசினார். செந்தில் பாலாஜி போகிறது தான் இங்கே ஹைலைட். எதற்காக செந்தில் பாலாஜி அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம். ஆனால் மீடியாக்களில் நீங்கள் பெருசாக பேசப்படல. சும்மா ஜஸ்ட்டு அவர் வந்தார், அவர் காலில் 2 பேர் விழுந்தாங்க, அதோட சரி உள்ளே போயிட்டார், என்ன நடந்தது. செந்தில் பாலாஜியோட இந்த கரூர் கரூர் விஷயத்தில் சிபிஐயில் ஆஜராக இருக்கிறது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியை அவர்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி விசாரணையில் அவர் பேரும் அடிப்பட்டவங்கல்ல, அவர் சைடு தரப்பு விளக்கத்தை கேட்கறதுக்கு அப்படின்னு. என்ன கேட்டால் விஜய்க்கு ஒரு செக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கொடுக்குற குற்றச்சாட்டு, இப்போ இவங்க விஜய் இவர் தான் காரணம்னு இவங்க என்ன குத்துனா, வெட்டினா, கீர்னா அது இதெல்லாம் சொன்னாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் விஜய் மேலே கூட சார்ஜ் ஷீட் போடலாம். விஜயை உள்ளே கொண்டு வரலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, குற்றத்துக்கு காரணமானவர்கள் இடத்துல விஜய், புஷி, யாதவ் இவங்களாம் இருக்காங்க. பொறுப்பை தட்டி கழித்தவர்கள் பக்கம் அரசும் போலீஸும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வச்சு நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ளே பண்ணாங்கன்னு. அதுக்கு இவர்கள் ஆதாரம் கேட்டால் இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க. அது சிபிஐ விசாரணையில் எடுக்கும். சிபிஐக்கு தேவைப்பட்டால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அப்போ ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜியை லாக் பண்ணால் கூட பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு எதிராக செந்தில் பாலாஜி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வாங்குற வேலை தான் நடக்கும். இப்போ ஒரு கொலை பண்ண போகிறாங்க, என்னை கொலை பண்ணிவிடுவாங்கன்னு ஒருத்தன் போய் ஸ்டேஷனில் சொல்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் ஏசிலாம் அசட்டியாக இருக்கிறாங்க, போய சும்மா வந்துட்டுன்னு. உண்மையிலே கொலை நடந்துச்சு. அவன் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பெரிய மறியல் பண்ணுறாங்க. ஏன்பா கொலை நடக்குன்னு சொல்லியும் இவங்க பாதுகாப்பு கொடுக்கல, இவங்க பண்ணிட்டாங்க. அப்போ இவர்கள் மேலே பொறுப்பை தட்டி கழிச்சாங்கன்னு தான் நடவடிக்கை வரும். ஆமாம். 3B சார்ஜு, சஸ்பென்ஷனு இதெல்லாம். கொலை பண்ணாங்கன்னா வரும், அதிகாரிகள் மேலே வராது. கொலையாளிகள் 302 போட்டு அவங்கள கைது பண்ணுவாங்க. இப்போ அந்த கொலையாளிகள் சைடு தான் இவரு. இது வந்து கொலை கிடையாது, விபத்துக்கு காரணமாக உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தே அஜாக்கிரதையாக இருந்து உயிரிழப்பு ஏற்பட காரணமாக இருத்தல். பழைய செக்ஷன் வந்து 304A, இப்போ பிஎன்எஸ்ல ஏதாவது மாறி இருக்கும். இது இவர்கள் பொறுப்பை செய்யலை. அதிகபட்ச தண்டனை என்ன? சஸ்பென்ஷனு, 3B சார்ஜு, இல்லாட்டி ஏதாவது நடவடிக்கைகள் சொல்லி கோர்ட்டு உத்தரவிடும். அவ்வளோதான். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி விஜய் ஒன்றாக பார்க்குறாரு? அதுதான் பிரச்சனை. கூடுதலாக இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேலே. ஏண்டா ஆஸ்பத்திரி போனது குற்றமாடா? இல்லைண்ணா, அதில் என்ன குற்றச்சாட்டு பெருசாக பேசப்படுதுன்னா, எல்லாராலையுமே இவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து மாணவரணி, திமுக மாணவரணி போட்டு மருத்துவமனை போட்டு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி வந்தது. அதுவே அவங்களுக்கு வினையா இருக்க போதா எனக்கு தெரியல. தெரியாது. அதுதானே பார்த்து அன்பில் மகேஷ் ஏன் அழுதாய், என்னோட நீ பெருசாக நடிச்சிட்டேன் கூட இருக்கலாம். ரைட்ண்ணா. இன்னொரு பிரச்சனை செந்தில் பாலாஜினாலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு அடாவடித்தனமான, ஒரு அதிரடித்தனமான ஒரு அரசியல்வாதிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு போர்வையில் வந்து பட்டி அரசியல். கரூரில் ஃபுல்லாக வந்து பல இடங்களில் பட்டி கட்டிருக்காரு. வந்து நேற்று அண்ணாமலை அவர்களும் ப்ரெஸ் மீட்டை சொன்னார். இன்பதுரை அண்ணா வந்து ஜெயக்குமார் அண்ணா போய் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி கட்டி வச்சுருக்காங்க. இது இப்போ வரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையம் வந்து அகற்றாமல் இருக்காங்க? இந்த அரசியலை இந்த தேர்தலில் இப்படியும் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இது எப்படி நேர்மையான தேர்தலாக இருக்குங்கிறாங்க. பகிரங்கமாக பண்ணாங்க ஈரோட்டில். இது நேர்மையான தேர்தலில் எப்படி இருக்கும்? ஈரோட்டில் 2வதோடையும் பண்ணாங்க. அவ்வளோ கேவலமாக நடந்துச்சு. என்ன தட்டி கேட்டாங்க, என்ன கேட்டதுக்கு வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ விசேஷம், வீட்டில் விசேஷம், ஊரில் எல்லாம் ஒரே பேர். அது எப்படி 40 நாள் விசேஷம் இருக்கும்? அது அண்ணா கேட்டிருந்தாரு. அது ஒரு பிரைவேட் லேண்டில் போயிட்டு போகிறதுனால இவங்க நேரடியாக பண்ண முடியல. அவங்கள கேட்டால் எங்கள் வீட்டு விசேஷம்னு சொல்கிறாங்கலாம் சொன்னார். நீங்கள் ஆர்எஸ் பார்த்து கேட்டிங்களா? அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டருங்க ஒன்றும் கேட்குறது போயிடும்ல. ஜிபே ஃபோன்பேலாம் சிக்கலாகிடும். நெட்வொர்க் பிரச்சனை. அதனால அப்படி அவர் எப்போ பார்த்தாலும் அவர் பெரிய மேதாவி. ஆமாம். எவனை மடக்கி கேட்டாலும் ஓடி போயிடுவார். அவர் என்னன்றீங்க, அவர் ஃபோட்டோவோட காமிக்கிறாரு. அப்புறம் அது என்னன்றீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்க மாட்டாங்க.
அதனால் அவர் வாட்டில் வாய்க்கு வந்தது பேசுவார். நாங்கள் அவங்கள பார்த்தோம், இவங்கள பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் ட்ரம்பையே பார்த்தவர்கள், பார்த்துட்டோம். ஆமாம், நெதன்யாகுவே பார்த்தவர்கள்ன்றவாங்க. தலைவன் நினைத்தால் நேரடியாக இப்பொழுதே வளைகுடா வாரை நிறுத்த முடியும். என் தலைவன் மட்டும் பேசிவிட்டால் போதும்ன்ற லெவலுக்கு பேசுவாங்க. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா, இல்லைன்னா இங்கே பேரணி போயிருக்கும். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா தலைவர் தலைமையில் ஒரு பெரிய பேரணியை நடத்தி இங்கேருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஏன் இப்போவும் யோசிப்பாங்க போர் நிப்பாட்டலாம், போர் நிறுத்தத்துக்கான இதுன்னு அவன் சொல்லுவான். தலைவரை சிறுபான்மை ஓட்டெல்லாம் நமக்கு தான் பேசுங்க, ஆல்ரெடி நமக்கு தான்றதுனால தான் அசால்ட்டாக இருக்கிறாங்க. இதில் அடுத்த மேட்டர் என்ன, நேற்று மாவட்ட செயலர் மீட்டிங் நேற்று நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச முடியல, ஏன்னா நம்ம முடிஞ்சோன்னா நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். எல்லா மாவட்ட செயலருக்கும் முதல்வர் அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. தொகுதியில் நான் அறிமுகம் உள்ள வார்னிங் மட்டும் கொடுக்கலங்க, இன்னும் பல இது கொடுத்துருக்காரு. அதனால தான் வார்னிங் கொடுக்குறாரு. அறிமுகமான வேட்பாளர், தொகுதியில் நல்ல உடன்பாடு இருக்க வேட்பாளர் தான் நிப்பாட்டுவோம், அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. முதல்வர் அவர்களுடைய இந்த வார்னிங் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து என்றைக்கு கலைஞருக்கு அப்புறம் தலைவரானாரோ அன்னிலேருந்து சொல்கிறேன், இரும்பு கரம், நான் சாதாரண நாள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி பார்த்துட்டோம். இந்த முறை கொடுக்கப்பட்ட வார்னிங் தானா அல்லது எப்படின்னு? இந்த தடவை வந்து அவர்கள் வாழ்வாசாவா பிரச்சனை. நாங்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர் போடுவோன்றத ஒரு சர்வாதிகாரத்தனமாக சொல்லியிருக்காரு. காசு இருக்கிறவன் எவனை போட்டால் ஜெயிப்பான், அவங்க தான் நிறுத்துவேன், அவங்க ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு பதவி, இல்லாட்டி பதவியும் பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. தலைவரை நம்ம டக்கராச்சாரம் முடியாத மனசு நினச்சிருந்துருப்பாங்க. அதனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி தான். கண்டிப்பாக அதிமுகவுடைய போராட்டம்னே இன்றைக்கு அதிமுக என்டிஏ கூட்டணியோட போராட்டம் தமிழகம் முழுவதுமே நடந்திருக்கு. பல இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டங்கள், மக்களிடமே நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. பலருமே நின்று கேட்டுட்டு போகிற இடத்த நம்மளே பார்த்தோம். இவனால் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த கூட்டம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போராட்டம் நடந்த இடத்துல நின்று கேட்டுட்டு போகிற விஷயங்கள், அதில் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் பல விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது எப்பவும் போல இருக்கிற அந்த குற்றச்சாட்டு தான். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வருத்தப்பட்ட விஷயம், மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது புக்கை கொண்டு போகிற மாணவர்கள் இன்றைக்கி மது அருந்துறது எனக்கு நினச்ச வேதனையாக இருக்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதிலிருந்து நடந்த கொலைகள் என்னென்ன கொலைகள் நடந்திருக்கு, திமுக அரசாங்கத்தோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த பறைசாத்திருக்காரு. இதை தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நான் ஒரு நேரத்து கூட குறிப்பிட்டிருந்தேன், டைம்ஸ் நவ் இதில் ஒரு 3% டிஃபரன்ஸ் இருக்காங்க, கீழே இருக்காங்க, 127 இடங்கள்னு. இந்த போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் மக்களை கொஞ்சம் பல விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அது 127 140 145 கொண்டு போகும். எவ்வளோ ஸ்பீடப் பண்ணுறாங்களோ அது நல்லது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி கஷ்டப்படுறாரு. இந்த ஆர்ப்பாட்டங்கள் நல்ல விஷயம். நாளைக்கு மறுபடியும் என்டிஏ நடத்துது, நீங்கள் தமிழிசை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இது இல்லாமல் பேட்டிகள், பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஸ்பீடப் ஆகும். எனக்கு என்னென்னா எடப்பாடி மட்டும்தான் இதை பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. அதுதான் பிரச்சனை. அப்போ மற்றவர்கள் இந்த அவருடைய ஸ்ட்ராட்டஜி டீமு மற்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. அதெல்லாம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உறங்கி கொண்டு இருக்கிற பாஜகவினர் விழித்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேர்தல் பக்கத்தில் தான் இருக்குது. ரைட்ண்ணே. இதுக்கிடையில் என்ன, இந்த விளாத்திக்குளம் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி, அந்த குழந்தைக்கு நடந்த அநீதி, பெண்ணு கூட சொல்லப்படும், குழந்தைக்கு நடந்த அநீதி இப்போ வரைக்கும் குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கப்படலை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இப்போ வரைக்கும் குற்றவாளி எதுவும் பண்ணப்படலை. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர், நேற்று 5 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 5 பேர், 10 பேரை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் குற்றவாளி கண்டறிய முடியலை. காவல்துறையோட இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பக்கம் இருக்க, கோயம்புத்தூரில் ஒரு எஸ்பி மீது கம்ப்ளைண்ட்டு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் நடந்த கொடுமை என்னென்னா, செப்டம்பர் 2025 அன்றைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி விசாரிக்கன்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பிப்ரவரியிலேருந்து இந்த மார்ச் வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணவும் செய்யலை, கைது பண்ணவும் இல்லை, மற்ற நடவடிக்கைகள் எடுக்கலை. எப்படி பார்க்குறீங்க காவல்துறை இந்த நடவடிக்கைகள்? காவல்துறையில் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுலேயும் ஆயுதப்படை, இந்த டிஎஸ்பின்னுவாங்கள்ல, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அதிலலாம் அந்த காவலர்களுக்கு நடக்கிற கொடுமைலாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. டானாக்காரன் பார்த்தீங்கல்ல? ஆமாம். அதெல்லாம் 10% வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே சென்னை ஆயுதப்படையிலும் இதே மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குது. ஒரு டெப்டி கமிஷனர் மேலே விஷம் குடித்து தற்கொலைக்கெல்லாம் முயன்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்க பாவம், ஏதாவது வேலைக்காக கல்லூரி முடிச்சுட்டு வருவாங்க, போலீஸ் காவல்துறையில் சேருவாங்க. இப்போ அவர்களுக்கு நடக்கிற அந்த நீங்கள் பார்க்குறது பாலியல் பலாத்காரம் எண்டு, சீண்டல், பாலியல் தொல்லைகள் இதெல்லாம் ரொம்ப லீவு முதற்கொண்டு பல விஷயங்களில் அவர்கள் பெண் காவலர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற இது ரொம்ப கொடுமை. விரும்பி வர்றவங்க மற்ற இதுனா நீ எதை கெட்டு போங்க. ஆனால் விருப்பமில்லை, காவல்துறைக்கு பணிக்கு தான் வந்தேன்னு நினைக்கிற அந்த பெண்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்குறீங்கன்றது தான். இதே அளவுக்கு இணையாக ஆண் காவலர்களுக்கும் நடக்கும்.
லீவு மற்ற விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. இந்த இப்போ வந்துச்சுல 2வது பார்ட்டு என்ன படம் விடுதலை இவரு சிறை வெற்றிமாறன் தானே சொல்றீங்க? சிறை. சிறை அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வழிகாவல் போகிறாங்கல்ல, அவங்க படுற கஷ்டம். நம்மளுக்கு வந்து தடியடி நடத்துகிறாங்கல்ல, ஆமாம், அவங்கெல்லாம் உண்மையிலே கஷ்டவாளிங்க. அவங்களுக்கு தேவை தடியடி பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுற இடத்துல என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. அவங்க சில இடங்கள்ல வேற மேன் பண்ணுற மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி அதிகாரம் இதுதான். ஆனால் அந்த காவலர்களுடைய கஷ்டம், தினப்படியில் இருந்தது, லீவு கிடைக்கிறது, நீங்கள் சாப்பாடு, பல விஷயங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்குங்க. அவங்கள மனிதாபிமானத்தோடு நடத்தணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். அது பண்ணுறதே கிடையாது. அதுதான் பிரச்சனை. இந்த விளாதிகுலர் இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? விளாத்திக்குளம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு. இப்போ சிபிஐ விசாரணை இந்த டைமுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை சிபிஐ விசாரணை கிடைச்சாலும் ஓகே, சிபிசிஐடி இது பண்ணாலும் ஓகே. அதனால் இனி வந்து எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் விசாரணை தீவிரமாகவும் அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். +2 படிச்சுட்டு நீட்டுக்காக தயாராகிற பொண்ணு கொடுமை. கண்டிப்பாண்ணே. இறுதியான ஈரான் விஷயத்துலண்ணே, ஈரான் அமெரிக்கா விஷயத்தில் பல மடங்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஈரானோட ருத்ர தாண்டவத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னு பார்த்தா துபாயில் நேற்று அடித்தது நம்ம பேசியிருந்தோம். ஆனால் முழுமையாக பேசப்படல. என்னென்னா விமான நிலையத்தில் உள்ள ஆயில் டேங்க் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயில் பல இடங்களில் தாக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் தாக்கப்பட்டிருக்கு, பக்ரைனில் தாக்கப்பட்டிருக்கு, கத்தாரில் தாக்கப்பட்டிருக்கு, சவுதியிலேயே வந்து நேற்று சில தாக்குதல் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோர்டான் மாதிரியான ஏரியாவில் தாக்குதல் நடந்திருக்கு. இவங்க இன்றைக்கி ஈரான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அஜர்பைஸ்கானோட பார்டரை நாங்கள் அட்டாச் பண்ண தாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் ஒரு பக்கம் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு 95% முடிச்சிட்டோம், ஈரான் கடற்கரையை முடிச்சிட்டோம், ஈரான் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டோம், என்னெல்லாமோ அவங்க சைட்லேருந்து ஒரு பிரசிடெண்ட்டே ஒரு இது கொடுக்குறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதுக்கு இடையில் ரம்லான் வந்து வர இருக்குது. எல்லா மதத்துக்குமே அவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரிசிஷியஸ் தான் சொல்லணும். அதில் குறிப்பாக சொல்லப்பட்ட இந்த ரம்ஜான் வந்து மிட் ஈஸ்ட்டுக்கே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த நேரத்தில் போர் நிறுத்த வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குமா? போர் நிறுத்தம், அதாவது ரமலான் மாதமே கொண்டாட்டமான மாதம். பகல் முழுவதுமே நீங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது. கடைகள் எல்லாம் மூடி இருக்கும். 6 மணிக்கு நோன்பு திறந்தா பிறகு கோலாகலமாக ஆகிடும். விடிய விடிய 2 மணி வரைக்கும் இருக்கும். பெரிய கொண்டாட்டங்களாக இருக்கும் அந்த ஒரு மாதம். அதற்கு பிறகு அந்த ரமலான் பண்டிகைன்றது அது வேறு லெவல். அது நம்மளோட ஒரு நாள் முன்னாடி வரும். இந்த பிறை கணக்குனால ஒரு நாள் முன்னாடி வரும். இங்கே இருக்கிற அங்கே மழை பெஞ்சா இங்கே கொடை பிடிக்கிறவங்க ஒரு நாள் முன்னாடி கொண்டாடுவாங்க. நம்ம வழக்கமான முஸ்லீம்கள் எல்லோருமே என்னைக்கு பிற தெரியுது அன்றைக்கி கொண்டாடுவாங்க. அது எல்லோருக்குமே வருத்தத்துக்குரிய செய்தி. ஏன்னா அங்கே இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதுமே இஸ்லாமிய நாடுகள். ஆமாம். எந்த நீ கொண்டாட முடியும்? அவ்வளோ உயிரிழப்புகள், அவ்வளோ கொலைகள், அவ்வளோ இது. அவங்க ஸ்கோர தாண்டவம் ஆடிட்டாங்க. இதுக்கு நடுவில் ரமலான் பண்டிகை ஒட்டி இப்போ இவங்களுக்கு நெருக்கடி இருக்கும் அமெரிக்காவுக்கு. அதனால் மதம் சார்ந்த விஷயன்றதுனால ஒரு போர் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை ரமலான், நமக்கு இங்கே சனிக்கிழமை வரும். இதில் என்ன கொடுமையான, இது முதல் வருடம், அதாவது அவங்களுக்கு தேவையான துணிமணியே வந்துட்டு வெளியேருந்து வரக்கூடிய துணிமணியை எந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து சரியாக வந்து கிடையாது. உயிரே குடும்பத்தில் 2 பேர் ஒருத்தன் சென்றடையில, எதுவுமே சொந்தக்காரங்க இறந்து போயிருப்பாங்க. ரமலான் துக்க ரமலான் தான். ஆனால் ரமலானை வந்து அனுஷ்டிக்கணும், அன்றைக்கு சிறப்பு தொழுகை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக போர் நிறுத்தம் ஏற்படலாம். அதை ஒட்டி சமாதான பேச்சுவார்த்தை. இப்போ அமெரிக்காவுடைய நிலைமை என்னென்னா, எப்பா யாராவது ஆர்மோஸ்க்கு வாங்கலை, அப்பா யாராவது ஆர்மோஸ்க்கு வாங்கலான்னு கெஞ்சிற நிலைமை தான். அதனால் ஈரான் ஒன்றும் பணியில. இப்போ இவர்கள் தான் பணிஞ்சிக்கிட்டு எதாவது பண்ணுறதுக்கு நேற்றுலாம் டெல் அவிவ் அடிச்சிருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி சைனாவோட இவரோட டூருமே வந்து இப்போ வரைக்கும் கேன்சலில் தான் இருக்குது. பிரசிடென்ட் ட்ரம்போட டூருமே எல்லா பக்கமும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ஒரு போர் நிறுத்தம் வரணும். நம்மளும் வந்து அந்த மக்களுக்காக நம்மளும் கண்டிப்பாக முன்வைக்க ஒரு வேண்டுகோள் வைப்போம். இவ்வளோ நாள் நடந்தது, இந்த ரமலானாவது நிம்மதியாக கொண்டாடணும். நம்மளும் வேண்டுகோள் வைப்போம். மிக்க நன்றி, நேரத்தை நடத்தி.